இப்போ வந்துட்டு நம்ம 2005ஆம் ஆண்டு வந்துட்டு முடிச்சிருக்கோம். 2005ஆம் ஆண்டு முடிச்சுட்டு 2006ஆம் ஆண்டுக்கு வந்துச்சு. 2006ஆம் ஆண்டில் 8வது கேள்வி வந்துட்டு மெக்கானிக்ஸ் கேள்வியில் 8வது கேள்வி பாருங்க, ஒரு விசை திருப்பம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி வந்துருக்கு. விசை திருப்பம் வந்துட்டு ஒரு கேள்வி வந்துருக்கு. விசை திருப்பம்னா என்ன? ஒரு புள்ளி பற்றி ஒரு விசை ஒன்று தொழிற்பாடுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புள்ளி பற்றி ஒரு விசை ஒன்று எஃப்ங்கிற ஒரு விசை தொழிற்பாடுது. ஆறுங்கிற தூரம், செங்குத்து தூரம் வந்துக்கிட்டு அந்த விசையிலிருந்து செங்குத்து தூரம் வந்துக்கிட்டு ஆறுன்ற ஒரு தூரத்தில் வந்துட்டு தொழிற்பாடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் திருப்பம் என்ன? எஃப் இன்ட்டு ஆர்னு கொடுப்பீங்க. எஃப் இன்ட்டு ஆர்னு கொடுப்பீங்க. திருப்பம் எஃப் இன்ட்டு ஆர்னு கொடுப்பீங்க. அதே மாதிரி அந்த புள்ளியில் இருந்து இப்படி ஒரு சரிந்த ஒரு பாதையில் வந்துட்டு எஃப்ங்கிற விசை தொழிற்பாடு. இது கோணம் வந்துட்டு 30 பாதையில் தொழிற்பாடுது. இப்போ என்ன செய்வீங்க? இந்த விசையை நிலைக்குத்தாகவும் கிடையாகவும் பிரிப்பீங்க. கிடையாக பிரிச்சிங்கன்னு சொன்னால் எஃப் கொஸ் 30ஆகவும் இது எஃப் சைன் 30ஆகவும் போடுவீங்க. எஃப் சைன் 30ஆகவும் போடுவீங்க. இப்போ பாருங்க, எஃப் சைன் 30, எஃப் கொஸ் 30. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புள்ளியில இருந்து செங்குத்து தூரம் ஆறுன்னு சொன்னா, அதாவது திருப்பம் எடுக்கிறது எப்படி? அந்த விசையில இருந்து செங்குத்து தூரத்தை தான் பார்க்கணும். அப்ப இந்த எஃப் கோஸ் 30க்கு செங்குத்து தூரம் இருக்கா? எஃப் கோஸ் 30க்கு செங்குத்து தூரம் இருக்கா? இல்ல. அதே ஒரு தாக்க கோட்டில் இருக்கிறதால இது வர மாட்டேங்குது இந்த விசை. அப்ப எஃப் சைன் 30க்கு மட்டும்தான் இருக்க போகுது. அப்ப இதுல திருப்பம் என்ன வரப்போகுது? எஃப் சைன் 30 இன்டூ ஆர்னு வரப்போகுது. இப்போ எஃப் சைன் 30க்கு பெருமானத்தை போட்டிங்கன்னா இதுல திருப்பத்துக்கான பெருமானம் வந்துட்டு வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பம் எடுக்கிறது இவ்வளவு தான். அந்த புள்ளியில இருந்து அதுக்கான அந்த விசைக்கு செங்குத்தான புள்ளியில ஒரு புள்ளி பற்றி திருப்பம் எடுக்க போறீங்கன்னு சொன்னா அந்த புள்ளியில இருந்து செங்குத்தான விசை இருக்கு தானே, அந்த செங்குத்தான விசைகளுக்கு மட்டும் நீங்க திருப்பம் எடுத்தா சரி. செங்குத்தான விசைகளுக்கு மட்டும் திருப்பம் எடுத்து அந்த விசை தர அதுல தூரத்தை பெருக்கினீங்கன்னா சரி. விசை தர அதுல தூரத்தை வந்துட்டு பெருக்கினீங்கன்னா சரி. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த புள்ளியில இருந்து அந்த விசைக்கான செங்குத்து தூரம் தர அந்த விசை திருப்பமாக இருக்க போகுது. இது வந்துட்டு என்ன திசையில இருக்க போகுது? இப்படி இந்த திசையில இருக்க போகுது. அதே மாதிரி இதுவும் வந்துட்டு என்ன திசையில இருக்க போகுது? இப்படி. அப்ப திருப்பத்துல வந்துட்டு திருப்பம் ஒரு காவிகணியம். அப்ப திசை வந்துட்டு முக்கியம். என்ன சுழியில இருக்குங்கிறது முக்கியம். இது வந்துட்டு ஒரு வளஞ்சுழியில இருக்க போகுதா இல்ல இடைஞ்சுழியில இருக்க போகுதாங்கிறது வந்துட்டு கட்டாயம் அந்த சுழி வந்துட்டு தீர்மானிக்க போகுது. ஒரு டைம்ல இப்படி ஒரு விசை வந்துச்சுன்னா இது வந்துட்டு R1 தூரத்துல இப்படி ஒரு எஃப் விசை இருந்துச்சுன்னு சொன்னா இதுல திசையை பாருங்க எப்படி இருக்க போகுது? அதுக்கு எதிர் சுழியில இருக்க போகுது. எதிர் சுழியில இருக்க போகுது. அப்ப பாத்தீங்கன்னா விசை திருப்பத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா எஃப் சைன் 30 ஆர் இன்டூ எஃப் இன்டூ R1 மைனஸ் அது கழிபட போகுது. அது கழிபட்டு ஒரு பெருமானம் கொண்டு வரப்போகுது. அப்ப என்ன நடக்க போகுது? ஒரு திசையில வந்துகிட்டு பிளஸ் எடுத்துட்டீங்கன்னா அப்ப அதுக்கு எதிர் திசை வந்துட்டு மைனஸ்ல வரப்போகுது. ஒரு பிளஸ் எடுத்து ஒரு திசை வந்துட்டு பிளஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு எதிர் திசை வந்துட்டு மைனஸ் வரப்போகுது. இப்ப சுழிங்கிறது கட்டாயம். பிளஸ்ஸா மைனஸ் அந்த தீர்மானிக்கிறதுக்கு அந்த சுழிங்கிறது கட்டாயம். இடஞ்சொலியா வளஞ்சொலியாங்கிறது இது வந்துட்டு பேசிக்காக நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்ப நம்ம பார்க்க போறது கேள்வி வந்துட்டு பாருங்க, என்ன கேள்வியில கேட்டிருக்காங்கன்ட்டு. ஆரையும் திணிவு எம்ஐயும் உடைய ஒரு வட்ட நாணயம் ஒன்று ஒரு காணப்படுகின்றவாறு உயரம் 6 உடைய ஒரு படியை தொடுமாறு வைக்கப்பட்டுள்ளது. நாணயத்துக்கு படிக்கு மேலாக இழுக்க தேவையான கிடைவிசை எஃப்பின் இழிவு பெருமானம். இழிவு பெருமானண்டா என்ன? இழிவு பெருமானண்டா இழிவு பெருமானங்கிறது என்னது? அதாவது அந்த விசையை மேக்சிமம், அதாவது எவ்வளவு விசையை கொடுத்தா இழுக்க இயலுமோ அதான் இழிவு பெருமானம். அந்த விசையை வந்துட்டு கொடுத்ததான் அதால இழுக்க இயலுன்னு சொன்னா அதான் இழிவு பெருமானம். அதுக்கு குறைய கொடுத்தா அவரால் இழுக்க இயல. அப்ப மேக்சிமம்ங்கிறது அதாவது அந்த பெருமானத்தை கொடுத்தா மட்டும்தான் அவரால் எடுக்க இயலுன்னு சொன்னா, இப்ப 50 ரூபா சாக்லேட்னு சொன்னா 50 ரூபா காசை கொடுத்ததான் வாங்க இல்லை. 49 ரூபா கொடுத்தாலும் வாங்கலாமா? இல்லை. அப்ப அந்த 50 ரூபாங்கிறது தான் இழிவு பெருமானம். இப்ப பாருங்க, இந்த இடத்துல இப்படி நாணயம் இருக்கு. இதுல தூரம் ஆறுன்னு சேர்ந்திருக்காரு. ஆரை வந்துட்டு ஆறுன்னு இருந்திருக்காரு. இந்த தூரம் வந்துகிட்டு ஆறுன்னு சேர்ந்திருக்காரு. இப்ப விசை வந்துட்டு இப்படி எஃப்னு இது இழிவு பெருமானம் என்னன்னு கேட்காரு. எஃப்பின் இழிவு பெருமானம் என்ன? பெருமானம் என்ன கேட்காரு. இப்ப விசை படத்தை குறிச்சிங்கன்னா
இங்கே வந்துக்கிட்டு எம்ஜிங்கிற விஷயம் தொழிற்பட போகுது. இங்கே செபன் மரதாக்கம் R1 தொழிற்பட போகுது. இங்கேயும் ஒரு செபன் மரதாக்கம் ஒன்று இருக்க போகுது. இங்கேயும் வந்துக்கிட்டு ஒரு செபன் மரதாக்கம் இருக்க போகுது. இது சரியாக தொடலிக்கோடு ஒன்று வரைஞ்சிங்கன்னு சொன்னா இப்படி போகுது தொடலிக்கோடு. அதுக்கு செங்குத்தாக இப்படி இருக்க போகுது. அப்போ இங்கே வந்துட்டு R2ங்கிற ஒரு செபன் மரதாக்கம் ஒன்று இருக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு R1 தெரியாது, R2 தெரியாது, F தெரியாது, இந்த 3 விசைகள் தெரியாது. இப்போ வந்துட்டு இதை திருப்பம் எடுக்கிறது மூலம் தான் கண்டுபிடிக்கலும். ஒரு புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தேன்னா அந்த புள்ளியில இருக்கிற விசையை வந்துட்டு வர மாட்டுச்சு. இப்போ எந்த புள்ளி பற்றி எடுப்பீங்க? R1 பற்றி எடுப்பீங்களா, F காண்றதுக்கு R2 பற்றி எடுப்பீங்களா? இப்போ கேட்டிருக்காரு, அதாவது இது அசைய செல்லியுமாறு, அதாவது நாணயத்தை படிக்கு மேல இழுக்கிறதுக்கு. அப்ப இழுக்கக்குள்ள என்ன நடக்கும்? இதுல இருந்து மட்டுமட்டாக தொடுக வந்துட்டு இல்லாம ஆகும். தொடுகள் இல்லாம ஆகும். அப்ப தொடுகள் இல்லாம டைமே R2 வந்துட்டு என்ன செய்யும்? R2 இல்லாம ஆயிரும். தொடுகள் இல்லாம டைம்ல R2 இல்லாம R1 இல்லாம ஆயிரும். R1 வந்துட்டு இல்லாம ஆயிரும். R1 வந்துகிட்டு இல்லாம ஆயிரும். இப்ப இருக்க போறது R2 மட்டும் தான் இருக்க போகுது. அப்ப இந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தீங்கன்னா R2 இல்லாம ஆயிரும், F-ம் எம்ஜியும் தான் இருக்கும். கேட்கப்பட்ட F-க்கான விட வந்துட்டு வந்துடும். இப்ப பாருங்க, F-க்கான திருப்பம் எடுத்தீங்கன்னு சொன்னா எம்ஜி பற்றி இந்த சுழியில் எரிக்க போகுது. எம்ஜி பற்றி இந்த சுழியில் எரிக்க போதோ. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சுழி எடுக்கன் நான் எப்படி இந்த சுழி எடுக்கன், இந்த சுழி பற்றி எடுத்தேன்னா என்னது? இடஞ்சுழி. இடஞ்சுழி பற்றி எடுத்தேன்னா எம்ஜி இன்டூ இதுல செங்குத்து தூரம் வந்துட்டு R, எம்ஜி இன்டூ R. இப்ப விசை இந்த R2ம் பைத்து இந்த புள்ளி பற்றி எடுத்ததால R2ம் பைத்து இந்த எந்த புள்ளி பற்றி எடுக்க, இந்த சி புள்ளி எடுத்தேன்னா சி புள்ளி பற்றி நான் எடுக்கன். சி புள்ளி பற்றி திருப்போம். சி புள்ளி பற்றி திருப்போம். எடுத்து சொன்னா எம்ஜி இன்டூ R. F மட்டும் இருக்க போகுது. F-க்கான தூரம் என்ன? F-க்கான தூரம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னா அழகாக வழங்கும். இது ஒரு மையங்கிறதால மையத்திலிருந்து பருதிக்கு வரைகிற கோடு ஆறாக இருக்க போகுது, அதாவது ஆரையாக இருக்க போகுது. அப்போ இது ஆரை தூரத்தில் தான் இருக்குது. ஆரை தூரத்தில் தான் F இருக்குது. அப்போ என்ன திசையில் இருக்குது? அதுக்கு எதிர் சுழியில் இருக்குது. மைனஸ் F இன்டூ R சமன் 0. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு சமநிலையில் இருக்குது. சமநிலையில் இருக்குன்னா 0க்கு சமனாக இருக்கும். அப்போ எம்ஜி ஆர் சமன் F இன்டூ R. F சமன் என்ன வர போதோ? எம்ஜி. இழிவு விசை எம்ஜியை கொடுத்தா தான் அவரால் இழுக்க இயலும். அதாவது எம்ஜி விசை கொடுக்கறதால அவரால் இழுக்க இயலும்னு தெளிவாக செல்றாரு. இப்போ அதுக்கு ஆன்சர் என்ன விட வர போகுது? ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர் மூன்றாவது ஆன்சர் வந்துட்டு வரப்போகுது. மூன்றாவது ஆன்சர் எம்ஜிங்கிற ஆன்சர் மூன்றாவது ஆன்சர் வரப்போகுது. இப்போ அடுத்த கேள்வியை பாருங்க, 8ஆம் கேள்வி. அடுத்தது எத்தனாம் கேள்வி? அடுத்த மெக்கானிக்ஸ் கேள்வி வந்திருக்கிறது 12ஆம் கேள்வி. 12ஆம் கேள்வியை பாருங்க. 12ஆம் கேள்வியை பார்த்தீங்கன்னா இது ஒரு உந்த காப்பு தத்துவத்தில் வந்திருக்கிற, அதாவது இல்லை உந்த காப்பு தத்துவம் இல்லை, இது வந்திருக்கக்கூடிய கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் புவியீர்ப்பிங்கில் இயக்கம், புவியீர்ப்பிங்கில் நிலைக்கு இயக்கத்தை பற்றி சொல்கிற ஒரு விஷயம் தான் இது. பார்த்தீங்கன்னா மாறாக்கதி பியுடன் ஒரு நேர்கிடை பாதை வண்டியில் செல்கிற ஒரு த்ரொல்லியின் மீது நிற்கும் ஒருவர் உருவில் காணப்படுகின்றவர் ஒரு பொருளை போடுகின்றாரு. என்னது? இப்படி ஒரு ஆள் என்ன செய்கிறாரு? ஒரு மாறாக்கதி பியில் போகிற வண்டியில் ஒரு ஆள் நிற்கிறாம். இப்படி ஒரு ஆள் நிற்கிறாம். இதில் இருந்து அவர் போடுறாரு, ஒரு போலண்டை கீழே போடுறாராம். போலண்டை கீழே போடுறாரு. இவர் என்னது? ஏ ஆள். பி என்பவர் நிலத்தின் மீது நிற்கின்ற ஒரு நோக்குனர். அவர் பிங்கிறவர் ஒரு நிலத்தில் நிற்கிறான். நிலத்தில் வந்துக்கிட்டு நிற்கிற ஒரு நோக்குனர் ஆவாராம். வழித்தடை புறக்கணிக்கத்தக்கது நினை ஏயும் பியும் அவதானிக்கத்தக்க பொருள் செல்லும் பாதைகள். இப்போ இந்த போல் வந்துக்கிட்டு பி, அதாவது பிக்கு எப்படி தென்படும்?
இந்த போல் வந்துட்டு பிக்கு எப்படி தென்படும்? இவர் வந்துட்டு ஓய்வில் நிற்காரு. இவர வேகம் என்ன? இவர வேகம் வந்துட்டு 0. இவர் வி வேகத்தோட போறாரு. இப்ப பாருங்க, இவர் வந்துகிட்டு ஓய்வில் நிற்காரு. ஓய்வில் நிற்கிற ஆளுக்கு இதுல தொழிப்படுற வி வேகமும் அந்த வழங்கும். அதாவது இந்த பந்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஓய்வில் நிற்கிற ஆளுக்கு நான் கீறேன், இந்த பந்து எப்படி வழங்க போகுதுன்னு சொன்னா, இங்க கீழ் நோக்கி ஒரு வேகம் ஒன்று இருக்க போகுது. அதே சமயம் பந்து என்ன செய்யுது? வி வேகத்தோட போயிட்டு, அதாவது தொழி வந்துட்டு வி வேகத்தோட போறதால பந்துக்கும் என்ன செய்யுது? வி வேகம் இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற ஆளுக்கும் வி வேகம் இருக்கும், பந்துக்கும் வி வேகம் இருக்க போகுது. கீழ் நோக்கி விழுறதால வி வேகம் இருக்க போகுது. இந்த ரெண்டு வேகமும் வந்துட்டு அவருக்கு வழங்க போகுது. இந்த ரெண்டு வேகம் வந்துட்டு கீழே இருக்கிற ஆளுக்கு வழங்க போகுது. அப்ப பிக்கு ஆளுக்கு எப்படி வழங்க போகுது? இதுல விளைவுலாக வரக்கூடியதுதான் வரும். இதுல விளைவுல எப்படி வர போகுது? இப்படி வருமா? இல்ல அவர் தந்திரிக்காரு இப்படி வருமா? இந்த ரெண்டுகளுக்கு இடைப்பட்ட, அதாவது ரெண்டு விசைன்னு வச்சுக்கோங்களேன், வேக காவிகள்னா காவிகளோட விளைவு வந்துட்டு என்ன செய்ய போகுது? இப்படி வரப்போகுது. ஏன் வந்துட்டு இது வளைஞ்ச மாதிரி வருது? நம்ம ஏற்கனவே 2 வீன்னு சொன்னா இப்படி ஒரு நேர்கோடு தானே படித்தோம். ஏன்ட்டுன்னா புவியீர்ப்பின் இயக்கத்தில் வி இந்த வேகம் வந்துட்டு ஒவ்வொரு செகண்டுக்கும் வேகம் வந்துட்டு அதிகரிச்சுட்டே வரும். அப்போ ஜிங்கிற ஒரு ஜி சமன் 10 ms - 2ங்கிற ஆர்முடுகள் இருக்கிறதால என்ன நடக்குது? வேகம் வந்துட்டு அதிகரிச்சுட்டே இருக்க போகுது. அப்போ இங்கே வேகம் அதிகரிக்க என்ன செய்யும்? இந்த வேகம் வந்துக்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டு வலை, இந்த பக்கம் வந்துட்டு, அதாவது விளைவு வந்துட்டு என்ன செய்ய போகுது? இந்த பக்கம் வலை. அதைத்தான் காட்டுது. விளைவு வந்துட்டு இந்த பக்கம் வலை. இப்ப ஏல நிக்கிற ஆளுக்கு எப்படி? இது வந்துட்டு பில நிக்கிற ஆளுக்கு தோன்றது, ஏல நிக்கிற ஆளுக்கு எப்படி தோன்ற போகுது? ஏக்கு ஏற்கனவே ஒரு வேகம் ஒன்று இருக்கு. ஏக்கு பாத்தீங்கன்னா என்ன வேகம் இருக்க போகுது? வீங்கிற கிடை வேகம் இருக்க போகுது. பந்துக்கும் வீங்கிற கிடை வேகம் இருக்க போகுது. அப்ப விளைவுல என்னது? அவருக்கும் கிடை வேகம் வி இருக்கிறது, இவருக்கு அந்த பந்துக்கும் கிடை வேகம் வி இருக்கிறதால விளைவுலாக அந்த கிடை வேகம் அவருக்கு தோண மாட்டுச்சு. கிடை வேகம் வந்துட்டு அந்த பந்தில் இருக்கிற கிடை வேகம் அவருக்கு தோண மாட்டுச்சு. அப்ப நிலைக்குத்து வேகம் மட்டும்தான் அவருக்கு தென்படும். நிலைக்குத்து வேகம் மட்டும் தென்பட்டுச்சுன்னா பாருங்க எப்படி போகுது. நிலைக்குத்து வேகம் மட்டும் தென்பட்டுச்சுன்னு சொன்னா அவருக்கு எப்படி, அவர பாதை எப்படி இருக்கு? கீழ் நோக்கி, எப்படியோ கீழ் நோக்கி. அதாவது ஒரு மரத்துல இருந்து தேங்காய் எப்படி கீழே கொண்டு உலக்கோல எப்படி கொண்டு நேர்கோட்டு பாதையில் கொண்டு உழுமோ, அதே மாதிரி நேர்கோட்டு பாதையில் உள்ள மாதிரி ஏக்கி வந்து வழங்கும் போது ஏன்னா அவருக்கும் மீ வேகம் இருக்கு, பந்துக்கும் மீ வேகம் இருக்கிறதால ரெண்டையும் வந்துட்டு கேன்சல் ஆகி அந்த வேகம் அவருக்கு வழங்க மாட்டுச்சு. நம்மளும் தான் ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம், அதே வேகம் நம்மளும் கொண்டிருப்போம், பந்து கொண்டு எரிஞ்சிருப்போம். எரிஞ்ச உடனே என்ன நடக்கும்? பந்து அப்படியோ மேலே போயிட்டு நம்மளோட கைக்கு வரும். அது நம்மளோட கைக்கு வாரதால நம்மளுக்கு பழக்கம் என்ன விஷயம்? அது வந்துட்டு பந்தும் நம்மளும் ஒரே வேகம் இருக்கிறதால மேல் நோக்கி எறிகிறதால அப்படியே கீழே, அதாவது நிலத்துல இருந்து நம்ம பந்து எப்படி எறிகிறோமோ, சும்மா ஒரு வேகம் இல்லாமல் எப்படி எறிகிறோமோ கைக்கு வருமோ, அதே மாதிரி வந்துட்டு சேர்றதால கிடை வேகம் 2க்கு இருக்கிறதால அது வந்துட்டு ஒரு கன்சிடர் பண்ண மாட்டோம். அதே இது இங்க சைட்ல இருந்து பார்க்குற ஆளுக்கு இப்படி மேலுக்கு எறியக்குள்ள அதுக்கு பந்துக்கு ட்ரெயின்ட வேகமும் இருக்க போகுது, அதே சமயத்தில் நிலைக்குத்தாக எறியக்குள்ள மேல் நோக்கி ஒரு வேகம் ஒன்று இருக்க போகுது. 2 வேகம் அவருக்கு வழங்க போகுது. இது வந்துட்டு ஏற்கனவே பாஸ் பேப்பர்ல வரப்பட்ட கேள்விகள் தான். அப்ப நமக்கு தெளிவாக வழங்கும் 2 வேகம், அதாவது ஓய்வில் இருக்கிற ஆளுக்கு 2 வேகமும் ஒரு இயங்கி கொண்டிருக்கிற ஆளுக்கு அந்த பந்தும் ஒரே இயக்கத்தில் இருக்கக்குள்ள அவருக்கு ஒரே ஒரு வேகம் மட்டும்தான் இங்க தொழிற்பட போகுது, அதாவது தெரிய போகுது. 2 பேர், அதாவது ஒவ்வொரு ஆளுடைய கண்ணோட்டமும் வித்தியாசம் தானே. ஒரு ஆளுக்கு ஒரு விஷயத்தை பார்த்தா இந்த விஷயம் வந்துட்டு அழகாக இருக்கும், ஒரு மரத்தை பார்க்காரு, ஒரு பூந்தோட்டத்தை பார்க்காரு, அந்த விஷயம் அவருக்கு அழகாக இருக்கும். சில ஆட்களுக்கு அந்த விஷயம் வந்துட்டு பிடிக்காத மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர கண்ணோட்டத்துக்கு 2 வேகம் வழங்குது, இவர கண்ணோட்டத்துக்கு ஒரே ஒரு வேகம் மட்டும்தான் வழங்கும். இதான் அதில் இருக்கிற அந்த பிசிக்ஸ் லோ. இப்போ அடுத்த கேள்வி பாருங்க, 13ஆம் கேள்வி, 13ல் 14வது கேள்வி. 14ஆம் கேள்வி என்ன சொல்லிருக்கான்னு பாருங்க. 14ஆம் கேள்வி என்னது? ஒரு எரிய இயக்கத்தை தந்து எரிய இயக்கத்தில் கிராஃப் எப்படி வரும்னு சிம்பிளாக கேட்டுக்காரு. ஒரு எரிய இயக்கத்தை தந்து ஒரு எரிய இயக்கத்தில் கிராஃப் எப்படி வரும்னு சிம்பிளாக கேட்டுக்காரு. ஒரு எரிய இயக்கத்தில் கிராஃப் எப்படி வரும்? ஒரு எரிய இயக்கம் சொன்னா என்ன?
ஒரு எரிய இயக்கத்தை கருதுனீங்கன்னா எப்படி? 14ஆம் கேள்வி. இப்படி ஒரு பொருளை வந்துட்டு v வேகத்தோட என்ன செய்றீங்க? v வேகத்தோட என்ன செய்றீங்க? எறியறீங்க. v வேகத்தோட எறிஞ்சினீங்கன்னா இதுல சரியாக வழித்தடை புறக்கணிச்சிங்கன்னா இதுல பாதையிட அரைவாசி சரியாக இந்த பாதை வந்துட்டு, அதாவது சமச்சீராக 2 உடையும். இப்ப கிடை வேகத்தை பாத்தீங்கன்னா இது ஒரு 60 பாகையில எறிகிறன்னா கிடை வேகம் என்ன இருக்க போகுது? v cos 60 இருக்க போகுது. நிலைக்குத்து வேகம் என்ன இருக்க போகுது? v sin 60 இருக்க போகுது. v sin 60 இருக்க போகுது. இப்ப கிடைவேகம் எப்பவுமே மாறாம அப்படி எரியும். கிடைவேகம் எப்படி மாறாம அப்படி எரியும். v cos 60 அதே எதிரிக்க போதோ, அதே மாதிரி இங்க வரக்குள்ள கிடைவேகம் அதே எதிரிக்க போகுது. நிலைக்குத்து வேகம் என்ன செய்ய போதோ? வேகம் பார்த்தேன்னா ஆர்முடுகள் கீழ் நோக்கி g சமன் 10 ms - 2 கீழ் நோக்கி இருக்கிறதால இங்க வேகம் குறைஞ்சிட்டு திரும்ப இங்க வேகம் வந்துட்டு குறைஞ்சிட்டு வந்து இந்த இடத்துல நிலைக்குத்து வேகம் பூஜ்ஜியமாயிட்டு இங்க வந்துகிட்டு வேகம் திரும்ப வந்துட்டு அதிகரிக்க போகுது. இது வந்துட்டு நமக்கு எரிய இயக்கத்துல தெரிஞ்சது. அதே இது இங்க எப்படி வேகம் இருக்கிறதோ அதே மாதிரி இங்கேயும் வேகம் வீண் வந்து சரியா சேரும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிடையாக யூஸ் பண்ணக்குள்ள S/UTங்கிற சமன்பாடு யூஸ் பண்ணுவோம். என்ற வேகம் வந்துட்டு மாறாம சீரான ஒரு வேகத்துல அதே வேகத்துல இருக்குது. நிலைக்குத்தாக நம்ம யூஸ் பண்ணா என்ன இது யூஸ் பண்ணுவோம்? S/UT + ½ AT². ஒரு ஆர்முடுகள் ஒன்று இருக்கிறதால ½ AT² வந்துட்டு இதை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த 2 சமன்பாடுகளை யூஸ் பண்ணி நம்ம ஒரு எரிய இயக்க கேள்விகளை வந்துட்டு செய்வோம். ஒரு எரிய இயக்க கேள்விகளை வந்துக்கிட்டு நம்ம செய்வோம். அதே சமயம் v வர்க்கம் சமன் u வர்க்கம் 2as சமன்பாட்டை யூஸ் பண்ணி நம்ம கேள்விகளை வந்துட்டு செய்யக்கூடியதாக இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப கேட்கப்பட்ட கேள்வியை பாருங்க. உருவில் அம்புக்குறியினால் காட்டப்படும் திசையில் கல் ஒன்று கிடையுடன் ஒரு குறித்த கோணத்தில் எறியப்படுகின்றது. ஒரு கல் ஒன்று குறித்த கோணத்துல எறிகிறாராம். வழித்தடை புறக்கணிக்கப்பட்டால், எப்பயுமே நம்ம வழித்தடை புறக்கணிக்கப்பட்டுதான் செய்வோம். புறக்கணிக்கப்பட்டால் பின்வரும் வேக நேர வரைவுகளில் எவை t உடன் vy என்ற மாறலை சிறந்த வகையில் குறிப்பது? இதுல தந்திரிக்காரு ஒரு படம் ஒன்று தந்திரிக்காரு பாருங்க, தெளிவா பாருங்க. தெளிவா பாத்தீங்கன்னா கிடைநிலை குத்து வேகங்கள் அதாவது பிரித்த கூற தந்திரிக்காரு. ஒரு இப்படி வந்து எறிகிறன்னு சொன்னா இதுல பிரித்த கூறு கிடைக்கூறு வந்துட்டு v x கூறுண்டும் நிலைக்குத்தாக பிரித்த கூறு vy தந்திருக்காரு. இப்ப கிடையாக பிரித்த கூறு எப்படி இருக்கும்? கிடையாக பிரித்த கூறு வேக நேரம் வரை பாத்தீங்கன்னா v cos 60 மாறுமா? என்ன பெருமானம் இருக்கோ அதே பெருமானத்தில் இருக்க போகுது. அப்ப கிடைக்கூறு வந்துட்டு மாற போறது இல்லை. அப்ப அதுல 2வது வந்துட்டு கிடைக்கூறாக வர போகுது vx-க்கான. அடுத்து vy பாருங்க. vy-ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யுது? ஒரு வேகம் ஒன்று இருக்குது. அது அப்படியே வடத்துல வந்துட்டு பூஜ்ஜியமா திரும்ப வடத்துல வந்துட்டு என்ன செய்யுது? v sin 60 எதிர் திசையில வருது. அப்ப vy-க்கான இது வந்துட்டு படம் எப்படி வரப்போகுதோ வேக நேர வரைவு ஆரம்பத்துல பிளஸ்ல இந்த பக்கம் வந்துட்டு பிளஸ் எடுக்குன்னா இந்த பக்கம் வந்துட்டு மைனஸ். பிளஸ்ல என்னது? ஒரு பெருமானம் ஒன்று இருக்குது. அது வந்துட்டு என்ன செய்யுது? அப்படியோ குறைஞ்சிட்டு வந்து பூஜ்ஜியமாகுது. திரும்ப பூஜ்ஜியத்துல இருந்து எதிர் திசையில என்ன செய்யுது? அதிகரிச்சுட்டு போகுது. இந்த இடத்துல v சொன்னா இந்த இடத்துலையும் v ஆகவும் என்ன செய்யுது? அப்படியோ அதிகரிச்சுட்டு வருது. அப்ப வேக நேர வரைவு என்ன செய்யும்? சீராக அப்படியோ என்ன செய்யுது? அப்படியோ கூடிட்டு அதாவது குறைஞ்சிட்டு வந்து பூஜ்ஜியமாகி திரும்ப என்ன செய்யுது? எதிர் திசையில அதிகரிச்சுட்டு போகுது. அதே வேகம் திரும்ப வந்துட்டு வரும். இப்ப பாத்தீங்கன்னா இதுல படித்திறன் என்னது? 10 ms - 2. அதாவது படித்திறன் வந்துட்டு VT கிராஃப்ட படித்திறன் என்னத்தை தரப்போகுது? ஆர்முடுகளை தரப்போகுது. படித்திறன் ஆர்முடுகள் என்னது? 10 ms - 2. அதாவது கீழ் நோக்கி 10 ms - 2 வந்துட்டு தொழிற்பட போகுது. இது வந்துட்டு நமக்கு எரிய இயக்கம் வந்துட்டு சிம்பிளாக போல தான் இருக்க போகுது விஷயம். எரிய இயக்கத்துல இந்த விஷயம் வந்துட்டு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். எரிய இயக்கத்துல எந்த கேள்வி வந்தாலும் மிஸ் பண்ண போறாக சரியா என்ன செய்யணும். எரிய இயக்க கேள்விகள் வந்துட்டு ஆகவும் ஈஸியாக வரக்கூடிய கேள்வி. ஒரே ஒரு 2 சமன்பாடுகளை வச்சு மட்டும்
கேட்கப்படக்கூடிய கேள்வி. அதே மாதிரி அதில் வந்துட்டு வரக்கூடிய கிராஃபாகவும் இருக்க போது இந்த கிராஃப் வந்துட்டு இது வந்துட்டு சிம்பிளான ஒரு கேள்வி. இப்போ பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த கேள்வியாக வந்திருக்கிறது எத்தனாம் கேள்வி? 14ஆம் கேள்வி. இவ்வளவு தான் விஷயம். அப்போ ஆன்சர் என்ன வரப்போகுது? ரெண்டாவது மூன்றாவது வரக்கூடியது. விஎக்ஸுக்கு வந்துட்டு என்ன வரப்போகுது? ரெண்டாவதும் அடுத்தது விவைக்கு வந்துட்டு வரக்கூடியது மூன்றாவது. ரெண்டாவது மூன்றாவது எங்க இருக்கு? முதலாவது ஆன்சர். ஆன்சர் வந்துட்டு என்னது? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அழகாக தெளிவாக விளங்குற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்ன விஷயம் என்னன்னா, கேள்விகள் வந்துக்கிட்டு பழைய பாஸ் பேப்பரில் இலகுவாக வந்திருக்குன்னு விளங்குது. அதே சமயத்தில் இதில் நிறைய தியரிகள் இருக்குங்கிறது விளங்குது. அப்போ தியரிகளை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விளங்கி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால், புது கேள்விகள் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருந்தா நமக்கு எந்த கேள்விகளும் ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ முதலாவது நம்ம கேள்விகளை அதில் இருக்கிற தியரிகளை விளங்கி தெளிவாக விளங்கி எடுக்கணும். தெளிவாக விளங்கி எடுத்தால் தான் நம்மளால் எந்த கேள்விகளும் சுயமாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? திரும்ப 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 பழைய கேள்விகளும் சரி புது கேள்விகளும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து அந்த கேள்விகளில் பிரச்சனைகள் இருந்தால் அந்த கேள்விகளை நோட் பண்ணி திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு சரி வர வரைக்கும் வந்துட்டு அதை ட்ரை பண்ணிட்டே இருங்க. நமக்கு அதில் இருக்கிற ஐடியா தான் முக்கியம். அதில் இருக்கிற என்ன தியரி, அதில் ஐடியா முக்கியம். கேள்வியோட நம்பர் விடுற நம்பர் நமக்கு தேவையில்லை. அது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் அந்த ஒரு நம்பர் விடுற கேள்வியோட நம்பரில் இருக்க போகிறது. அதுக்குள்ளே இருக்கிற தியரியும் ஐடியாவும் தான் நமக்கு தேவை. சரியாக நோட் பண்ணி எடுக்கணும் அதில் ஐடியாவையும் தியரியும். இப்போ அடுத்த கேள்வியை பாருங்கள். 2006ஆம் ஆண்டு 22வது கேள்வியை பாருங்க. 22வது கேள்வி என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். 22வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு கிடை பனிக்கட்டி மேற்பரப்பு மீது நிற்கின்ற ஏபி என இரு சிறுவர்கள் ஒருவரை ஒருவர் தள்ளுவதன் மூலம் அப்பால் செல்கின்றனர். ஏபியின் நிறை பியின் நிறையின் இருமடங்காகும். ஏ ஆனவர் 4 மீட்டர் செல்லும் போது பி ஆனவர் செல்லும் தூரம் என்னன்னா, இப்படி 2 பேர் இருக்காங்க. என்னது 2 பேர் இப்படி இருக்காங்க. 2 பேர் தள்ளி 2 பேரும் இப்படி தள்ளி இருக்காங்க. இவர் வந்துக்கிட்டு யாரு? ஏயும் இவர் வந்துக்கிட்டு பியுமா. இவர் வந்துக்கிட்டு ஏயும் இவர் வந்துக்கிட்டு பியும் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் ஏயின் நிறை பியின் நிறையின் இருமடங்கு. ஏண்ட நிறை வீடு நிறையோட நிறை நான் வந்துட்டு எம்ன்னு எடுத்துனா ஏயின் நிறை 2m அவரோட 2 மடங்கு சொல்றாரு. ஏ ஆனவர் 4 மீட்டர் செல்லும் போது பி ஆனவர் செல்லும் தூரம். அதாவது இவர் 2 தள்ளிட்டு இருக்கக்குள்ள 2 தள்ளக்குள்ள ஏங்கிறவர் 4 மீட்டர் தள்ளி போறாராம். ஏற்கனவே இதான் வந்துட்டு சென்டர்ல இருந்தவர். இவர் இந்த இடத்துல இருந்து எத்தனை மீட்டர்? 4 மீட்டர் தள்ளி போனார்ன்னு சொன்னா இவர் எவ்வளவு தூரம் தள்ளி போவார்னு கேட்காரு. இந்த தூரம் என்னன்னு கேட்காரு? எக்ஸ். இப்போ பாருங்க, நமக்கு தெளிவான ஒரு விஷயம் ஒன்று விளங்குது. ஏற்கனவே இதில் ஈர்ப்பு மையம் எப்படி இருக்க போதும்? 2 இணைச்சிங்கன்னு சொன்னா இந்த கோட்டோட சரியா சென்டர்ல இருக்க போகுது. இந்த இடத்துல ஈர்ப்பு மையம் இருக்க போகுது. இப்போ இந்த இடத்துல ஈர்ப்பு மையம் இருக்க போகுது. இப்போ தள்ள கொலையும் பிரிஞ்சு போக கொலையும் என்ன நடக்கும்? ஈர்ப்பு மையத்தில் தானம் மாறுமா? இப்போ நான் எடுக்கன் ஒரு போல் ஒன்று இருக்கு, பெரிய போல் ஒன்று இருக்கு. அந்த போல் என்ன செய்யுது? அதாவது குண்டோ இல்லாட்டி போல் ஒன்று இருக்கு. இது என்ன செய்யுதுன்னா வெடிக்குது. வெடிச்சு என்ன நடக்குது? இதில் ஈர்ப்பு மையம் என்ன இருக்கு சரியா? வெடிச்சு என்ன நடக்குது? போகுது இப்படி பல திசையால் பல துண்டுகளாக வெடிச்சு போகுது. ஒவ்வொரு துண்டோட திணிவும் வந்துட்டு எம்முன்னு எடுக்க. இப்போ இந்த சேர்த்தி போகிற, அதாவது இந்த மொத்த இதில் வந்துட்டு புயிர்ப்பு மையம் எங்கே இருக்க போகுது? ஒவ்வொரு போல்ரையும் வந்துட்டு திணிவு மையம் எங்கே இருக்க போகுது? எப்படி உடஞ்சி போனாலும் அதில் திணிவு மையம் எங்கே இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக சென்டரில் வந்துட்டு இருக்க போகுது. ஏற்கனவே இருந்த புயிர்ப்பு மையத்தில் அந்த சென்டரில் அறிக்க போகுது.
ஏற்கனவே இருந்த அந்த புவியீர்ப்பு மையத்தில் சென்டரில் அன்றைக்கி ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கப்பட்ட அந்த புவியீர்ப்பு மையம் உடஞ்சி போனாலும் அதில் புவியீர்ப்பு மையம் ஒன்றாக சேர்க்கக்குள்ள எங்கே இருந்துச்சோ அதே இடத்துல தான் இருக்க போகுது. எப்படி படித்து போனாலும் புவியீர்ப்பு மைய தானம் வந்துட்டு மாற போகிறதில்ல. புவியீர்ப்பு மைய தானம் வந்துட்டு மாறப்போல 2009-10 வந்திருக்கக்கூடிய கேள்வியிலையும் இதே மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்று வந்திருக்கு. ஒரு பீரங்கிலிருந்து குண்டு வெடிக்குது, வெடித்து ஒரு தூரத்தில் கொண்டு உழுவுதோ அதை வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வழங்குது என்னது, புவியீர்ப்பு மையத்தில் இருந்து ஒரு புள்ளி ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு குண்டொண்டு வெடிச்சு எப்படி திசையில் போனாலும் அதில் மொத்த புவியீர்ப்பு மைய தானம் வந்துட்டு மாற மாட்டுச்சு. மொத்த புவியீர்ப்பு மைய தானம் ஏற்கனவே இருந்து புவியீர்ப்பு மைய தானம் மாற மாட்டுச்சு. இப்போ ஆரம்ப உந்தம் இறுதி உந்தம் உந்தகாப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணிங்கன்னா ஆரம்ப உந்தம் இறுதி உந்தம் எப்படி சமனறிக்கி ஆரம்பத்தில் எப்படி உந்தம் இருந்துச்சோ இறுதியாக என்ன நடந்தாலும் மோதல் நடந்ததுக்கு பிறகு உந்தம் வந்துட்டு என்ன செய்யும், காக்கப்படுறதால இறுதி உந்தம் சமனறிக்கும். அதே மாதிரி வெடிக்கிறதுக்கு முதல் எப்படி புவியீர்ப்பு மையம் இருந்துச்சோ அதே மாதிரி வெடிச்சதுக்கு பிறகும் புவியீர்ப்பு மையம் மாறாமல் அதே புள்ளியில் தான் இருக்க போகுது. அதாவது மொத்தத்தில் புவியீர்ப்பு மையம் ஒரே புள்ளி ஏற்கனவே இருந்ததில் இருக்க போகுது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கல்விலையும் ஏற்கனவே இருந்த புவியீர்ப்பு மையம் இன்னறிக்கி இப்போ தள்ளிவிட்டதுக்கு பிறகு இருக்க போகிறது புவியீர்ப்பு மையம் 2 வர்ற புவியீர்ப்பு மையமும் எங்கே இருக்க போகுது, இந்த இடத்துல இருக்க போகுது. இப்போ புவியீர்ப்பு மையம் பற்றி திருப்பம் எடுத்தேன்னா இவர திணிவு என்னென்று சொல்லியிருக்காரு 2 mg. இவர திணிவு என்னென்று சொல்லியிருக்காரு mg. இப்போ புவியீர்ப்பு மையம் பற்றி திருப்பம் எடுத்தேன்னு சொன்னா புவியீர்ப்பு மையம் பற்றி திருப்பம் எடுத்தேன்னு சொன்னா என்ன நடக்க போகுது, சமநிலையில் 2 பக்கமும் சமனாக வரப்போகுது. புவியீர்ப்பு மையம் பற்றி திருப்பம் எடுத்தேன்னா அந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுக்கிறதால 2 பக்கமும் வந்துட்டு சமனாக வரப்போகுது. 2 பக்கம் சமப்படுத்தலாம். என்னன்னா புவியீர்ப்பு மையம் பற்றி எடுக்கப்படுற திருப்பங்கள் வந்துக்கிட்டு புவியீர்ப்பு மையம் பற்றி எடுக்கப்படுற திருப்பங்கள் வந்துட்டு அங்கல பக்கம் சமன் இங்கல பக்கம் சமன் இருக்கிறதால 2 பக்கமும் நம்ம சமப்படுத்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 mg தர 4 மீட்டர் புவியீர்ப்பு திருப்பம் எடுத்துன்னு சொன்னால் இது ஒரு சமநிலை தானத்தில் இருக்க போகிறங்கிறதால புவியீர்ப்பு மையம் பற்றி எடுத்துன்னு சொன்னால் அங்கே எங்களை சமனாக இருக்கும். mg into x mg வெட்டினு சொன்னால் x சமன் 8 மீட்டர் தான் செல்வர். 8 மீட்டர் தான் செல்வர். சிலாக்கள் இதுக்கு வந்துட்டு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கும். சிலாக்கள் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனால் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னா புவியீர்ப்பு மையத்தின் தானம் அவர் எப்படி தான் தள்ளி போனாலும் ஆரம்பத்தில் இருந்த புவியீர்ப்பு மைய தானமும் இறுதி புவியீர்ப்பு மைய தானமும் இதில் மாற மாட்டுச்சு. அதை வச்சு புவியீர்ப்பு மைய தானத்திலிருந்து திருப்பம் எடுத்துனா அங்களை இங்களை சமனாரிக்கிறோம்ங்கிற கான்செப்ட் நமக்கு தெரியும். அப்போ அதில் இருந்து எக்ஸ் சமன் 8 மீட்டர்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ 22ஆம் கேள்விக்கு விடை என்ன வரப்போகுது, ஆன்சர் 4வது ஆன்சர் வரப்போகுது. நாலாவது ஆன்சர் வரப்போகுது. அடுத்த கேள்வி பாருங்க 24வது கேள்வி. 22ஆம் கேள்வி பார்த்துட்டீங்க. அடுத்தது 24வது கேள்வி பாருங்க. 24வது கேள்வி பார்த்தீங்கன்னா 24ஆம் கேள்வி என்ன வந்துருக்கு, கேள்வி ஒரு பெரிய ஆகாய விமானம் 500 கிலோமீட்டர் ஹவ -1 505 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு மோட்டார் கார் 50 கிலோமீட்டர் ஹவர் -இருந்து 55 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு சைக்கிள் 5 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டர் ஹவர் -க்கும் சீராக ஆர்முடுகின்றது. எடுக்கும் நேரங்கள் சமன் என கொள்ளட்டாம். இப்போ என்னது, ஒரு ஆகாய விமானம், என்னது ஏரோப்ளேன். ஏரோப்ளேன் என்ன செய்யுது, 500 கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்து 505 மாறுது. இதுக்கு எடுத்த நேரம் என்ன, டீயா, அதாவது இதுக்கு எடுத்த நேரம் டீ எடுக்கல். அதே சமயம் ஒரு மோட்டார் பைக் வந்துட்டு 50ல் இருந்து 55க்கு எடுத்த நேரமும் சமனம், அதையும் டீ எடுக்கல். அதே சமயம் ஒரு சைக்கிள் 5 கிலோமீட்டர் பர் ஹவர் மைனஸ்ல இருந்து 10 கிலோமீட்டர் பர் ஹவர் மைனஸுக்கு மாறுறதுக்கு எடுத்த நேரமும் சமனம், டீயா. இப்போ அடுத்தது ஏபிசி என்று 3 கூட்டு கேட்கார். ஏபிசி என்று சொல்லி
3 கூற்று கேட்கார், பார்ப்போம் அது என்னண்டு. எல்லாம் ஒரே ஆர்முடுகளை உடையன. ஆர்முடுகள் என்ன? ஆர்முடுகள் என்ன? வேக மாற்றத்தின் கீழ் எடுத்த நேரம். வேக மாற்றத்தின் கீழ் எடுத்த நேரம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்முடுகள் கேட்டால் இதுக்கு எடுத்த நேரம் எல்லாம் சமன். அப்போ டைமை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. வேக மாற்றத்தை பாருங்க. வேக மாற்றம் இறுதி வேகத்தில் இருந்து ஆரம்ப வேகத்தை கழிங்க. 505 500 கழிச்சிங்கன்னா வேக மாற்றம் என்ன? 5 km/h -1. 55 50 கழிச்சிங்கன்னா 5. 10 5 கழிச்சிங்கன்னா 5. அப்போ வேக மாற்றமும் சமன். எல்லாத்துக்கும் வேக மாற்றமும் சமன். அப்போ ஆர்முடுகள் எல்லாத்துக்கும் சமனாக இருக்கும். ஒரு சின்ன கூற்று வந்துட்டு கூற்று சரி. நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு வேக மாற்றத்துக்கு ஆர்முடுகள் கேட்டாலே ஆர்முடுகளுக்கான சமன்பாடை போட்டுரும். வேக மாற்றத்துக்கு அடுத்த நேரம் ஆர்முடுகள். அப்போ வேக மாற்றம் எல்லாத்துக்கும் சமன், நேரமும் எல்லாத்துக்கும் சமன். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஆர்முடுகள் சமனாக வரும். அடுத்தது எல்லாம் மேற்குறித்த காலத்தின் போது ஒரே தூரத்துக்கு செல்கின்றன. அடுத்த கூற்றை பாருங்க. ஆர்முடுகள் சமனாம். அப்போ செல்றாரு எல்லாம் போன தூரம் சமனாம். இதை பார்த்தாலே லொஜிக்கலாக பார்த்தாலே நம்ம செல்லலாம் தானே. இது வந்துட்டு ரெண்டு எல்லா தூரம் வந்துட்டு சமன் நம்ம செல்லலாமா? லொஜிக்கலாக பார்த்தாலே இது போலாண்டு இல்லலாம். ஏன்னா அப்போ பாருங்க, நான் சமன்பாட்டிலே போட்டு காட்டுறேன். சமன்பாட்டில் போட்டுருந்தேன்னா ஆர்முடுகளில் போகுதுன்னு சொன்னால் தூரத்துக்கு நான் SMN UT + ½ AT² எடுக்கணும். UT + ½ AT² எடுக்கணும். இதில் T வந்துக்கிட்டு மாறல போகிறதில்லை. அப்போ டீயை ஃபுல்லாக வெட்டிடுறேன். ஆர்முடுகளும் வந்துட்டு மாற போகிறதில்லை. அப்போ ஆர்முடுகளையும் வெட்டிடுறேன். அப்போ இந்த கணியம் வந்துட்டு ஃபுல்லாக மாற போகிறதில்லை. ஆனால் ஆரம்ப வேகத்தை பாருங்க. ஆரம்ப வேகம் இதில் வந்துட்டு 500 ஆக உயர்வாகவும் இருக்கு, இதில் 50 குறைவாகவும் இருக்கு. சைக்கிளில் வந்துட்டு 5 ஆக குறைவாகவும் இருக்கு. அப்போ ஆரம்ப வேகங்கள் வந்துட்டு எதுக்கு கூடையோ அதுக்கு வந்துக்கிட்டு தூரம் கூடையாகவும், எதுக்கு குறையோ அதுக்கு வந்துட்டு தூரம் குறைய வரைக்கும். அப்போ அவர் செல்லிருக்காரு எல்லாத்துக்கும் ஒரே தூரம் இருக்காரு இல்லை. ஆரம்ப வேகத்தின் அடிப்படையில் இது வந்துட்டு மாறும். அப்போ B கூற்று போல. அடுத்தது C கூற்றை பாருங்க. C கூற்றை பாருங்க. C கூற்று என்ன சொல்லிக்காரு? ஒவ்வொன்றின் மீதும் உள்ள ஆர்முடுக்கும் விசை சமனாகும். ஒவ்வொன்றின் மேல உள்ள ஆர்முடுக்கும் விசை சமனாகும். விசைக்கான சமன்பாடு நியூட்டன் இதில் படிச்சிருக்கோம். F = ma என்று படிச்சிருக்கோம். F = ma என்று படிச்சிருக்கோம். ஆர்முடுக்கும் விசை இதில் ஆர்முடுக்கிற விசை இதுக்கு வந்துட்டு நான் எடுக்கன் F = ma என்று எடுத்துன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் F = ma யூஸ் பண்ணா ஆர்முடுகள் எல்லாத்துக்கும் சமன். ஆர்முடுகள் எல்லாத்துக்கும் சமன். அப்போ விசை சமன் டெலிட்டர். சரியா? ஆர்முடுகள் மட்டும்தானே சமனாக இருக்கு எல்லாத்துக்கும். திணிவை பாருங்க. ஏரோப்ளேன் திணிவும், மோட்டார் பைக்கில் திணிவும், சைக்கிள் திணிவும் உண்டா? 3 திணிவும் உண்டா? இல்லையே. சைக்கிள் ஆக குறைஞ்ச திணிவாக இருக்க போகுது, மோட்டார் பைக் அதோட கொஞ்சம் கூட இருக்க போகுது, ஏரோப்ளேன் அதோட கொஞ்சம் கூட. திணிவு வித்தியாசமானதால விசைகளும் என்ன செய்யும்? அதுக்கேற்ற மாதிரி வித்தியாசப்படும். ஏரோப்ளேனுக்கு சின்ன ஒரு விசையை கொடுத்தா அது போகுமா? சிம்பிளாக யோசிச்சு பாருங்க. ஏரோப்ளேனுக்கு சின்ன ஒரு விசையை கொடுத்தா அது போகுமா? அப்போ அதுக்கே அது திணிவுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு விசை இருக்கணும். திணிவுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு விசை இருந்தால் தான் அதால் போயிடும். அப்போ இந்த கூற்று வந்துட்டு என்னது? பொலையான கூற்று. இந்த கூற்று வந்துக்கிட்டு பொலையான கூற்று. அப்போ விடையாக என்ன வரப்போதோ? ஏ மற்றும் வரப்போகுது. ஏ மாத்திரம் உண்மையானது. அப்போ 24வது ஆன்சர் என்ன? 24வது ஆன்சர் 1. கேள்விகள் முக்கியம் இல்லை, கேள்விகளுக்கான தியரிகள் தான் முக்கியம். தியரிகள் அதில் மெத்தட் ஐடியாஸ். அப்போ என்ன ஐடியாவில் செய்யப்படுது? இது வந்துட்டு என்ன 22ஆம் கேள்வி பார்த்தீங்கன்னா அதில் புவியீர்ப்பு மையம் இருக்கி. அந்த புவியீர்ப்பு மையத்தை பற்றி சரி தெளிவான ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கி. அந்த கான்செப்ட் வந்துட்டு நமக்கு விளங்கியிருக்கணும். அப்போ நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் கேள்வி வந்துட்டு முக்கியம் இல்லை, கேள்விக்கான ஐடியா அதுதான் முக்கியம். ஒரு புது கேள்வி செய்யக்குள்ள நமக்கு ஐடியா தான் தேவை. ஐடியா இருந்தால் இந்த கேள்வியும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்.